இன்னைக்கு நானும் விஷாலும் வந்து மயிலாப்பூர் நாகேஸ்வர ராவ் பார்க் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜாம் அண்ட் பார்க்கர் ஒர்க் ஷாப் ரெண்டுமே சேர்ந்து நடக்குது. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். இந்த பையன் வந்து அந்த ஷூவை ப்ரமோட் பண்ணுறான். இந்த ஷூவில் எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனால் கிரிப்பு மட்டும் இருக்காங்க. யார் பூமரு? ஸோ உங்களுக்கு ஷூ பற்றி ஒரு வீடியோ நல்லா தெரியணும்னா பார்க்கர் பாயிண்ட் பேஜை விசிட் பண்ணுங்கள். அதில் வந்து அவரோட vlogல வந்து என்ன மாதிரி ஷூஸ் பார்க்கருக்கு வேணும்னு சொல்லியிருப்பாங்க. இவன் வந்து எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். நானே இங்கே தான் இருக்கேன், என்ன கேட்கறது வச்சு கேட்டா சொல்றேன். என் ஷூல எல்லாமே நல்லா இருக்கும், கிரிப்பு மட்டும் இருக்காதான். மகேஷ் வந்து இப்ப என்னோட ஷூவை வாங்கி போட்டிருக்கான். என் ஷூ ஆனா அது இங்க இருந்து வந்தா வேற மாதிரி இருக்கு. அவனுக்கு வந்து டவுட், இந்த ஷூனால தான் நான் அப்படி பார்க்கர் பண்றேன்னா இல்ல சர்க்கத்துல நீங்க நின்னா போதும். ஓகே, அதனால விக்கேனா இது ஒன்னு எடுத்துருங்கண்ணா. ஷூல நீங்க ஏதோ ஸ்ப்ரிங் வச்சிருக்கீங்கன்றது மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இங்க விஷால் he is doing a big treason jump. எங்க குதிக்க போறான்னு தெரியல. ஓ அந்த பக்கம் இருக்கிற சின்ன ப்ளூ பெஞ்சுக்கு ஸ்டிக் பண்ணல லேண்டிங். எஸ், இப்போ அங்க பாத்தீங்கன்னா பாம் ஸ்பின் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவ். அது இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். யா Powerful people come from powerful places. ஆரம்பிக்கலாங்களா? போட்டு பீஜம்லாம் போட்டு அடிச்சு தூக்கிட்டு வாங்க. டேய், நீ என்ன மேல லேண்ட் பண்ண ட்ரை பண்றியா? அவர்தான் சொன்னாரு. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நீ கான்ஃபிடன்ட் இல்லாம பண்ற. போவோம், இன்னைக்கு வேண்டாம். அப்படியே போய்டும். போன பத்தியா ஃபர்ஸ்ட் ஸ்பீடு அது இதுல போலாம். நீ இப்ப கம்மியா கொடுத்த இதுக்கு லேண்ட் ஆவற மாதிரி இதுக்கு போற. ஃபர்ஸ்ட் இதுக்கு போனது பவரா இருந்தது. நீ அது கொடுத்த பவர் இது கொடுக்க. ராம் அங்க தலைகீழா நின்னுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஜூம் போவோம். ஆடா பாவி, அதுக்குள்ள இறங்கிட்டாப்ல. சரி, ஓகே. அப்படியே இங்க வந்தா பார்க்கர் பையன் வழுக்குதுன்னு சொல்லி கூட சூப்பர் ஹீரோ லேண்டிங் பண்ணிருக்காரு. ஓ, குரலி வித்தையா? ஸோ விஷாலுக்கு வந்து இப்போ இங்கேருந்து இந்த பிளாட்ஃபார்ம் வெளியில இருந்து அந்த இடத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு பாரை பிடிச்சி ரிவர்ஸ் அண்டர் பார் பண்ணுமா. ஸோ I'm gonna go help him. ஆக்சுவலா இந்த இது என்ன ரிவர்ஸ் அண்டர் பார், இதை வந்து நான் பார்க்கர் பாட்ல வந்து ரொம்ப ஜாலியா பண்ணுவேன். இங்க வந்து பண்றதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஆக்சுவலா பயத்துல இவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இவன் வந்து இது என்ன லெக்? ரைட் லெக். ஸோ ரைட் லெக்ல தான் டேக் ஆஃப் எடுக்கணும். இவன் லெஃப்ட் லெக்கை மேலே வச்சுட்டு நான் இப்படி ட்விஸ்ட் பண்ணி போய் டேக் ஆஃப் பண்ணுறான். பண்ண விட்டுருக்கணும் ஒரு வாட்டி. குறுக்க இந்த கோஷிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி இப்படி போகிறோம். ஓகே, ஆவா, சூப்பர், அவ்வளோதான். ஸோ இப்போ விஷால் வந்து ஃபுல்லாக அட்டம் பண்ண போகிறான். இதில் கால் எட்டாமல் கீழே இருந்து டேக் ஆஃப் பண்ணி பண்ண போகிறான். லெட்ஸ் கோ. சூப்பர்ரா, பண்ணிடு. அவ்வளோதான், நைஸ். விஷால் இப்போ இங்கேருந்து பண்ணால் இத்தீஷ் வந்து இப்போ அந்த கம்பியை தாண்டி இந்த பண்ண போகிறான். எப்படி திடீர்னு அவன் பேண்ட்டு ஷார்ட்ஸ் ஆச்சு? இங்கே மடிச்சுட்ட மாதிரி கூட இல்லை. கமா நிதிஷ், போடை. ஆசாம். ஓகே, ஸோ இந்த காங் வால்ட்டை நான் ட்ரை பண்ணேன். ஒரு வாட்டி கொடூரமாக விழுந்தேன். ரொம்ப கொடூரமாலாம் விழல, ஸ்லிப் ஆகிடுச்சு. அதனால் உயிர் பயம் வந்துருச்சு. என்னென்னா என் ஷூ வந்து கீழே நடந்து ஈரமாகிடுச்சு. இந்த டைலில் என் கால் வழுக்குது. அதனால் நான் உயிரை பணைய வச்சுலாம் யூடியூப் வீடியோ எடுக்கிறது அன்றைக்கி இப்போ இது கிடையாது. அதனால் இந்த மூமெண்ட்டை இதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டு நான் அடுத்த மூமெண்ட்டுக்கு போகிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஆமாம், ஸோ ஆப்பிள் வாட்ச் எவ்வளோ ஆசம்னா, நான் விழுந்த உடனே
நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க நான் எமர்ஜென்சி கால் பண்ணிட்டா அப்படின்லாம் கேட்குது. ஸோ என்ன மாதிரி நீங்களும் தினமும் கீழே விழுற ஆளாக இருந்தால் ஒரு ஆப்பிள் வாட்ச் வாங்கிக்கோங்க. இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஃப்ளோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்விங் பண்ணி அதில் ப்ரீஷன் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். எல்லோரும் அங்கேயே நகருங்கன்னு சொல்லிட்டு அவனுமே நகரில். ஸோ குறுக்கில் எவன் வந்தாலும் இப்போ நான் ஸ்பியர் போட்டு போயிட்டே இருக்க போகிறேன். ஐயோ ஐயோ அது ஈஸி தான். என்ன தெரியுமா, தினமும் ஸ்பினாச் சாப்பிட்டா அவனால் அப்படியே சுற்ற முடியும். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒரு பையனுக்கு போன அவுட்டோர் ஜாமில் அடிபட்டுருச்சு. ஏதோ ஒரு ஜம்ப் ஒன்று பண்ணி கால் ஸ்லிப் ஆகிடுச்சு. எனக்கு அந்த பையனையே தெரியாது பேசிக்காக. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்க்கோர் போடுவாரான். நான் வந்து அப்போ தான் வீடியோலாம் காட்டுறாங்க இவனுக்கு தான் அடிபட்டுருச்சு. சரி ஒரு இதில் நம்ம தான் நல்லவான ஆச்சே, நம்ம போய் எப்படி இருக்கேன் கேட்கலாமேன்னு போயிட்டு நாங்கள் கால் அடிபட்டுருச்சு எப்படி இருக்கு அவன் வந்து ப்ரோ உங்களால் தான் ப்ரோ எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ட்டான். சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? என்னடா சொல்ற, என்னால அடிபட்டுருச்சா? ஆமாம் ப்ரோ நீங்க பண்ண மாதிரியே நானும் ட்ரை பண்ணேன், எனக்கு அடிபட்டுச்சு. நான் என்னங்க பண்ணேன் பார்த்தா நான் ஒரு வீடியோல கோவிலில் எப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஒன்று பண்ணியிருக்கேன் வேஸ்ட் இது போட்டு. அதே ஸ்ட்ரைடாக இவனும் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். நான் அது வந்து ரன்னிங் பொசிஷன் ஓடி வந்து டேக் ஆஃப் எடுத்தேன். ஒரு ஸ்டாண்டிங்லேருந்து இப்படி ஜம்ப் பண்ணி விட்டுற கால் இப்படி ஓட. அதுக்கப்புறம் ஆமா இனிமேல் அடிபட்டாலே ஏதோ இவனால தான் அடிபட்டுருச்சு எனக்கு அப்படின்றவாங்க. நீ பண்ணல அதனால தான் நானும் பண்ணேன். நீ என்ன பண்ற? ஸ்ட்ரீட் பண்றியா? இத கிழிச்சிருவாரு, அதுல பண்ணிடுவாரு அவரு. பூமர் அங்கிள் நான் வந்து ஒரு ஹேண்ட் ஸ்டாண்ட் பைத்தியம் சொல்லலாம். எஸ் எஸ் பைத்தியமாவே அதுல மட்டும் நான் தூக்கத்துல எழுந்தா கூட பண்ணுவேன். இந்த மாதிரி பார்க்கர் மூவ்ஸ்லாம் அடிப்படுற மூவ்ஸ் எதுவும் நான் நீ பண்ணலன்னு வெச்சுக்கோ. இந்த இல்ல நார்த் இந்தியன் வீடியோல ஆட்டோ தூங்கிட்டே இருப்பான், அவட அப்படியே பிடிச்சு ஆமா அதே மாதிரி பண்றோம். நீ அப்படியே காலை மட்டும் பிடிச்சு நிக்க வச்சிரணும். பில்டோ ஒரு நாள் தூங்கும்போது பண்ணி சரி பாட்ல தூங்குறப்ப பண்ணி ஃப்ரண்ட் ஃபிளிப் கிங்கே நீதான். ஏன் இன்னும் ஃப்ரண்ட் ஃபிளிப் படிக்க தூங்குற மாதிரி நடிக்க வச்சிருக்கலாம். ஃப்ரண்ட் ஃபிளிப் கிங் பாட்ல அழகா நிறைய ஃப்ரண்ட் ஃபிளிப் படிக்கிற ஆள் நீதான். ஏன் இன்னும் அடிக்காம இருக்க? நான் என்னால இன்னைக்கு ட்ரெயின் பண்ணவே வரல. அந்த சீமான் மாதிரி நாங்கெல்லாம் இது 100 அடிப்போம், கொஞ்சம் கடுப்பாயிட்டோம்னா 300 அடிப்போம், 1000 அடிப்போம். என்ன பெரிய ஏத்திட்டு பாருங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நேற்றுக்கு இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் ட்ரைனிங்கில் ரொம்ப குதிச்சதுனால ஐம் டயர்ட். அண்ட் இன்னைக்கு இந்த ஜாமு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுலையே டைம் போயிடுச்சு. ஸோ நானும் கொஞ்சம் ஃப்ளோ பண்ணேன், விஷாலும் கொஞ்சம் ஃப்ளோ பண்ணான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எஸ், see you in the next video guys. Bye. வீடு போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வைக்க பாருங்க.